இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் க்ரோத் ஆகணும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஒரு சிம்பிளான ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஒரு ரெசிபி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம எப்போதுமே நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஆயில் ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய விதமான ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் எது வேணாலும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்தந்த வீடியோவில் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ரிசல்ட்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது ஒரு ரெசிபியை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml 200 ml எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேர் கேட்டது நான் ஹாஸ்டல் போகிறேன், இல்லை வெளிநாடு போகிறேன், நான் மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன், ஸோ 1 லிட்டர் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கான அந்த அளவு எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு இந்த சீசனுக்கு சூட் ஆகிற மாதிரி உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண, ஹேர் க்ரோத்துக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் திக்காக வளர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் 1 லிட்டருக்கான ப்ரிப்பரேஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வீட்டிலே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கா அது சரியாகுமா, எனக்கு வெள்ளை முடி பிரச்சனை இருக்கா அது வந்து சரியாகுமா, இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹேர் ஆயில் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட பிரச்சனைக்கேற்ற ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கிளாசிஃபோர் ஹேர் ஆயில்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஹேர் ஆயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தருவோம். நம்ம கிளாசிஃபோர் ஹேர் ஆயில்ஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ஹேர் ஆயில் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி தருவோம். ஸோ நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், எனக்கு செய்ய டைம் இல்லை, நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், எனக்கு செய்ய தெரியாது, இல்லை நான் செஞ்ச அந்த பக்குவம் வர மாட்டேங்குது, என் பிரச்சனைக்கு இது வந்து சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட ஹேர் ஆயில்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி உங்களோட ஹேர் ஆயிலை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துடலாம். முதல் நமக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. நான் இன்றைக்கி 1 லிட்டர் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கு இதுதான் மெயின் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்க போது. ஒரு 100 இலை கிட்ட இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் கடையில் ஒரு 20 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொடுத்து வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேப்பையில் வந்து வெறும் டேண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்லாமல் முடி நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கருவேப்பிலை ப்ளஸ் வேப்பையில் ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ரீக்ரோத்தும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு இஞ்சி ஹேருக்கு யூஸ் பண்ணலாமான்னு டவுட் வந்து இருக்கும். இஞ்சி யூஸ் பண்ணால் முடி இல்லாத இடத்துலையும் முடி வந்து ரீக்ரோத் ஆகும், எரிச்சல்லாம் எதுவுமே இருக்காது. நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டேண்ட்ரஃபும் சரி பண்ணும். நான் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். வெந்தயம் கரைஞ்சிருக்கும் ரெண்டுமே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் நல்லா லாங்காக முக்கியமாக திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மரி லீவ்ஸ் வந்து காஞ்ச லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிராம்பு கிட்ட இருக்கும், அது வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸும் இருக்குது அண்ட் ட்ரைடு இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம செப்பரேட்டாக அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை, வேப்பையில், இஞ்சி, இது 3த்தையுமே அரைச்சோம் அப்படின்னா தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மரி, கிராம்பு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயம், நீங்கள் இதை ரெடி பண்ண போகிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்ஸு, ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு எல்லாமே. சப்போஸ் உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலே இருக்கிறதா அடிகனமான பெரிய கடாயாக பார்த்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஹேர் ஆயில் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகும். கீழே வழியிற பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இருக்காது, கீழே அடிப்பிடிக்கிற பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஹேர் ஆயில் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு 1 லிட்டர் நீங்கள் வந்து எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணும்போது ரெடியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஒரு பாட்டில் வந்து ஊற்றிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னொரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி ரெடி பண்ண போகிறதுனால அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுல வந்து சில எண்ணெய் அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 1.25 லிட்டர் ஆயில் ஊற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஃபைனல் அவுட்புட் நமக்கு 1 லிட்டர் ஆயில் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின உடனேவே எண்ணெயை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. எண்ணெய் ஊற்றின உடனேவே நம்ம வந்து
இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், நான் ஆட் பண்ணும்போது எதுவுமே பொரிஞ்சு வரல. அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வந்து ஸ்டவ் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் எப்போதுமே சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ தான் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பொங்காமல் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் நுர மாதிரி வரும். இது நார்மல் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா செப்பரேட்டாக, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிருந்தாலே போதும், ரொம்ப அரைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆக இந்த மாதிரி பொங்கி வரும். நடுவில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் வந்து கீழே பொங்காமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரை எல்லாமே அடங்கி இந்த மாதிரி வெறும் ஆயில் மட்டும் மேலே அந்த ஒயிட் கலர் நுரை எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஆறட்டும்னு விட்டுருங்க. அது அந்த ஹீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆறின பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் துணி வச்சு கையை வச்சு அழுத்தி பிழியணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் 1-2 மாய்ஸ்சர் கண்டென்ட் அதில் தப்பி தவறி இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயில் இறங்குச்சுன்னா எண்ணெய் சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போயிடும். ஸோ நான் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே கையை வச்சு அழுத்தாமல் ஜஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு விட்டுருங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். அண்ட் அந்த சக்கையில் இருக்க எண்ணெயை நீங்கள் பிழிஞ்சு எடுக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஆயிலை நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. இல்லை ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண ஆயில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ரெகுலர் யூஸ் ஹேர் ஆயிலுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேஸ் வெறும் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும், விளக்கெண்ணெய் ஆட் பண்ணணும், இல்லை எசென்ஷியல் ஆயில் எதுவும் ஆட் பண்ணணும்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேரில் அப்ளை பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து அதுக்கு மேலே இருக்க யார் வேணாலுமே இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோல்ட் ஆகாது, சளி பிடிக்காது, தலைவலி வர பிரச்சனை எதுவுமே இந்த ஹேர் ஆயிலில் வந்து இருக்காது. பட் எதுக்கும் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நான் வேறு என்ன வீடியோஸ் மேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.